ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கேங்கிறதான பாடலை பாடி நம் தேவாதி தேவனை நன்றியோடு கூட நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. சிலுவைதனை அனுமதித்து நன்றி, சிந்தனை மாற்றினே நன்றி. சிலுவைதனை அனுமதித்து நன்றி, சிந்தனை மாற்றினே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. என் கிருபை உனக்கு போதும் இன்றி, உன் பலவீனத்திலே பலன் இன்றி. என் கிருபை உனக்கு போதும் இன்றி, உன் பலவீனத்திலே பலன் இன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம நோக்கி பார்த்து அல்லேலூயா. அவர் நம் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம் செய்திருக்கிறார். அவர் அற்புதமான தேவன். அவர் அதிசயங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அல்லேலூயா நான் அவரை பாடுவேன். என் கர்த்தரை நான் பாடுவேன். என் நன்மை செய்த கர்த்தரை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாங்கள் நேசிக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், அவர் நன்மைகளின் நாயகர், அவர் நன்மைகளை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை காண செய்கிற தேவன். அல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்று என்றும் நாளை என்றும் மாறாதவர்.
பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவநோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராயிடுவார். பாவநோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராயிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஊற்றுமந்தரின் நடுவில் எந்தனை தீற்றிட வந்திடுவார். தூற்று மதரின் நடுவில் எந்தனை தீற்றிட வந்திடுவார். கால் தளர வீழ்ச்சிகளால் ஓத்திட வந்திடுவார். கால் தளர வீழ்ச்சிகளாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். கடல் போன்ற சீற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில அப்பா வந்தாலும் நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறவர். எங்கள் வாழ்க்கைங்கிற படகுகள் எங்களோடு கூட வருகிற தேவன் நீர் அப்பா. நன்மை செய்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சீஷர்கள் ஆண்டவரே படவுல ஆண்டவரே அலைகளினால் சீற்றினாலே ஆண்டவரே அவர்கள் தடுமாறும் போது அப்பா நீர் அவர்களோடு கூட வந்தீர். அந்த ராஜாமயத்துல கத்த நீர் அவர்களோடு கூட கடந்து வந்தீர். அப்பா பயப்படாதே என்று சொன்னவர் அப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்தீர். அப்பா அவங்க ஜீவனை நீர் காத்துக்கொண்டீர். எல்லா விதமான அழிவுகளுக்கு ஆண்டவரே விலைக்கு அவங்க ஜீவனை நீர் காத்துக்கொண்டீர். நீ நல்லவர் அப்பா. அந்த நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நீர் மறு உத்தரவு அருளுகிறவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு நீர் உடனே மறு உத்தரவு அருளுகிற தேவன். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவனே, அதிலே நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னவரே, நீர் என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன தேவனே, அப்பா உமைக்கு நன்றி ஆண்டவரே, உமைக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினே
நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. எங்கள் தூயவர் நீரே, எங்கள் தூயவர் நீரே. நாங்கள் துதிக்கு பாத்திர நீரே, நாங்கள் துதிக்கும் பாத்திர நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன் என்று சொன்னவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்னை நம்பி இருக்கிறபடியினாலே, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்றவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. நீரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறீர், நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். சங்கீதம் 18:35 அல்லேலூயா. உமது காருண்யம், உமது காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றுகிறது ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய கிருபைப்பா, உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தாழ்வில் ஆண்டவரே எங்களை நினைத்த தேவனே உமக்கு நன்றி. நாங்கள் தாழ்விலே இருக்கும்போது எங்களை நினைத்தவர், எங்களை குனிந்து தூக்கி எடுத்து உயரத்திலே நிறுத்தின தேவனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்தபடியால் உம்மை நாங்கள் பாடி மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட மகிமைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நேசிக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்ன மகிமை நிறைந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பத்தாவது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இன்னொரு விதமாய் அதை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதாவது நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆண்டவர் கொடுத்த நல்ல தேசத்துக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதாவது தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றிருக்கிறார். தேவனுடைய தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார், நிறைவேற்றிருக்கிறார். அப்போ எத்தனையோ நன்மைகளை நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் நன்மை செய்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே வாசிக்கிறோம், அவருடைய விசேஷித்த கிருபையினாலே என்று பார்க்கிறோம். விசேஷித்த கிருபையினாலே. அப்போ ஆண்டவர் கிருபையினால நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த 12 மாதங்களும், கடந்த வருஷங்களிலே, கடந்த நாட்களிலே தேவன் செய்த நன்மைகளுக்காக அதை நினைத்து நாம் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் உண்டாவதா. ஹல்லேலூயா. இந்த வசனம் அழகா சொல்லுது.
அந்த 10 வசனத்தில் மறுபடியும், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில், எங்க அப்படின்னா கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்தில். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த திருப்தி அடைந்திருக்கையில் அப்படின்னா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட உடனே, தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாம் செய்த உடனே, செய்து முடித்த உடனே நம்ம ஒரு இளைப்பாறு இல்லையா, எப்பாடி அப்படி சொல்லி ஒரு பெருமூச்சு விடாம பார்த்துருக்கீங்களா? கவலையினால பெருமூச்சு அது வேற. எல்லா வேலையும் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த உடனே நம்ம நினைத்த காரியங்கள், தேவன் நமக்கு கொடுத்த தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், நாம் எதிர்பார்க்குற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்ச உடனே ஒரு திருப்தி. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. எப்பாடி இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட பிரயாசம், நான் எதிர்பார்த்த காரியம் எல்லாவற்றையும் இன்னைக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறேன், முடித்திருக்கிறேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போது இந்த நேரத்தில் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ தேவனை ஸ்தோத்திரம் பண்ண. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்து நாம் திருப்தி அடையத்தக்கதாக நல்ல காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்தபடினால, அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறபடினால அவரை நாம் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. என் வேலை முடிஞ்சது, நான் எதிர்பார்த்த காரியெல்லாம் முடிஞ்சது. ஆமாம், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இனிமேல் நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இந்த வசனம் அதை உத்து பார்த்தா, நீ திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தெய்வத்தை என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா அல்லேலூயா. நான் நிறைய காரியத்தை நான் யோசிப்பேன். அந்த நம்ம காரியங்கள் முடிஞ்ச உடனே, நம்ம வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே ஆண்டவரை என்ன செஞ்சிருந்தோம், மறந்துடுறோம். அந்த கீழே அந்த வசனத்தை பாருங்கள். ஒரு வசனம் உண்டு, அந்த 12 வாசிங்க, அதாவது 12 11 வாசிங்க. 11, தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யணும், மறந்துடாத. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. அவனை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்த தெய்வத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நீ மறந்துடக்கூடாது. மனுஷன் மறந்துடுவான் இல்லையா? நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், நான் அதை பண்ணினேன், இதை பண்ணா. முன்னால் அடிக்கடி சொல்ல மாட்டேன். ஏதோ கர்த்தருக்காக செஞ்சோம், அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சு. நம்ம எது செஞ்சாலும் கர்த்தருக்காக செஞ்சால் அதுக்குண்டான பலனை கர்த்தர் நமக்கு தருவேன். அதையே சொல்லக்கூடாது. இப்போ நான் முடிவு பண்ணி என்ன செய்ய மாட்டேன், நம்ம சொல்ல வேண்டாம், அன்னைக்கு அவங்களுக்கு அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் இல்லையா, அவங்க நினைக்கலை வைக்கலை, அதை பற்றி என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம், நன்றி இல்லைன்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம் இல்லையா, அவங்க அதை நினைக்க மறக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது மனுஷத்தில் நம்ம சொல்கிற எதிர்பார்க்குற காரியம்தான். ஆனால் தேவனை என்ன செய்யணும், மறந்துடக்கூடாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. தெய்வத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நிறைய நன்மைகள், எவ்வளவோ நன்மைகள், அறிவு கிட்டாத காரியத்தை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறார். வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தேவ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் அவருடைய பலத்தில் எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. தேவன் கடந்து வர உதவி செய்தார். ஆனால் தேவன் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, தெய்வத்தை மறந்துடக்கூடாது. அவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மறக்கிறது மனுஷனுடைய இயல்பான காரியம். மறந்து போவது மனுஷருடைய இயல்பான காரியங்கள்.
ஆனால் தேவனை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கறது தான். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நம்ம நிலைமை எப்படி இருந்தது இல்லையா, நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தது. அங்கே அந்த பழைய படத்தை ஒரு 7-8 படம் அந்த வச்சிருக்கிறோம் போட்டோவில். அது அப்போ போட்டோவில் எடுக்க வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஒரு இதில் அந்த நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் அந்த போட்டோவை எடுத்துகிட்டு போனாங்க. போட்டோ அவ்வளவு இதாக இருக்கும். எங்கள் சின்ன வயசில் பிள்ளைகளாம் சின்ன வயசில் எடுத்த போட்டாக்கள், அந்த செட்டு, அந்த லட்சியம், அந்த மகிழ்ச்சிபுரத்தில் சைலெல்லாம் ஓட்ட கிடக்கும். பண்ணியெல்லாம் உள்ளே வந்துடும். காலையிலே விரட்டி விட்டு ஜபா காலையிலே தூக்கம் வருவா. எப்பா உள்ள பண்ணி குட்டி போட்டிருக்கும்பா. அப்புறம் அங்கேருந்து வருவேன். கிழக்க தள்ளி வீட்டில் இருந்தோம், சைக்கிள் கடைக்கிட்ட. அங்கேருந்து வந்து கம்பு வச்சு எல்லாம் விரட்டி விட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணி அப்புறம் அந்த தார் பை மாதிரி அந்த ஒயிட்டு அந்த சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை சாக்கு, பெரிய பெரிய பார்சல் பண்ணக்கூடிய சாக்கு, அதை விரித்து அதுக்கு மேலே பாயெல்லாம் போட்டிருப்போம். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எங்கேயோ கொண்டு வந்துட்டார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. இன்னைக்கு அதை நினைச்சாலும் கண்ணீர் வந்துடும். ஆனால் இன்னைக்கு அதை செய்ய முடியுமான்னு தெரியல. அவ்வளவுக்கு அப்பவும் ஒரு நல்ல பாட்டு, அபிஷேகம், நல்ல ஒரு காரியங்கள். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அடுத்து அல்லேலூயா. நாய் உள்ளே வந்து குட்டியை போட்டுரும். சைடில் அந்த தட்டியெல்லாம் பொதிச்சுட்டு உள்ளே வந்துடும். வேறு முள்ளெல்லாம் சைடில் வச்சுருப்போம். எவ்வளவோ கஷ்டங்கள் அந்த மகிழ்ச்சிபுரத்தில் அந்த இடத்துல. இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் தேவன் இன்னைக்கு நம்மளை எப்படியோ கொண்டு வந்து வச்சிருக்கார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அன்னைக்கு நடந்த சம்பவங்களை நினைச்சு, அன்னைக்கு மக்கள் செய்த நன்மைகளை நினைச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இவ்வளோ நிலைமைக்கு வந்த உடனே நாங்கள் ஜெபம் பண்ணோம், அப்படி பண்ணோம், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் கிருபையாய் இந்த காரியத்தை செய்தார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய பிரயாசங்களையும் பார்த்து ஆண்டவர் இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு இந்த காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சார். ஆனால் அது என்ன செஞ்சிடக்கூடாது, தெய்வத்தை மறந்துடக்கூடாது. அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரை மறக்காதபடி நான் எப்படியோ கிடந்த ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவமும் தரிசனங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேறி இன்னைக்கு நான் திருப்தியாக இருக்கிறேன். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறக்காத ஜனம் என்னைக்குமே தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தரை மறக்கலை அப்படின்னா கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் தவறவே மாட்டோம். எந்த ஒரு காரணத்தையும் நம்ம சொல்லவே மாட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை திருப்தியாய் அவர் நம்மை நடத்துகிறவர். 2வதாக கீழே வாசிப்போம். அந்த 12 வாசிப்போம். 12வது நீ நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போது. 2வது நீ புசித்து திருப்தி ஆகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது. 2வது ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஆண்டவர் வீட்டை கட்டி அதில் குடியிருக்க பண்ணினார். வீடு என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய அர்த்தத்தில் குடும்பம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை அவர் கட்டினார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை மறக்காதபடி ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, தேவன் என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை கட்டினார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனம், நல்ல வீடுகளை கட்டி நீ அவைகளிலே குடியிருக்கும் பொழுது. தேவன் இன்னைக்கு நல்ல வீட்டை கட்டி என் வாழ்க்கையை கட்டி தேவன் என்னை குடியிருக்க பண்ணினார். என்னை வாழ வைத்தார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. என்னை வாழ வைத்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் வீட்டை கட்டி அதில் குடியிருக்க பண்ணினார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ அங்கே இங்கேயும் அலைந்து தெரியாதபடிக்கு, நிலையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்து தெரியாதபடிக்கு தேவன் நிலையான ஒரு வீட்டை
எனக்கு கட்டி அதிலே குடியிருக்க பண்ணினார். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அங்கு இங்கும் அழிந்து தெரியாதபடிக்கு நிலையற்றவனாய் இருந்த என்னை நிலை உள்ளவனாக என் வாழ்க்கை என் குடும்பத்தை கட்டி என் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஏன் ஆண்டவரை மறக்கக்கூடாது அப்படின்னா, என் தேவன் நிலையில்லாமல் இருந்த என்னை என் வாழ்க்கையை ஆண்டவர் குடும்பத்தை கட்டினார். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. என் குடும்பத்தை கட்டி என் தேவன் என்னை வாழ வைத்தார். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. என்னை வாழ வைத்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை நிலையான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். என் வாழ்க்கை நிலையில்லாமல் இருந்தது. நிலையில்லாமல் அங்கு இங்குமாய் இருந்த என் வாழ்க்கையை நிலை நிறுத்துவதற்கு என் வாழ்க்கை என் தேவன் கட்டினார். என் குடும்பத்தை கட்டினார். என் தேவன் என் குடும்பத்தை கட்டி என் வாழ்க்கையை கட்டி என்னை வாழ வைத்தார். என்னை குடியிருக்க பண்ணினார். என்னை நிலை நிறுத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக அந்த 8:13 வாசிப்போம். உன் ஆடு மாடுகள் திரட்சியாக்கி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்க பண்ணினார். மூன்றாவது, தேவன் என்னை வர்த்திக்க பண்ணினார். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. எனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பெருக பண்ணினார். என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவர் என்னை பெருக பண்ணினார். என் பிரயாசங்களை பெருக பண்ணினார். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் தேவன் பலனடைய செய்து அவைகளை விருத்தி அடைய பண்ணினார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீ மறக்காதபடி ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு அல்லேலூயா. நம்ம எப்படி மறக்க முடியுமா? தேவன் நம்மளை வாழ வச்சாரே. நிலையில்லாத வாழ்க்கை, நிலையில்லாத வேலை, நிலையில்லாத வருமானம் இல்லையா? இன்னைக்கு நிலையான வருமானம், நிலையான குடும்பம் தேவன் கொடுத்துருக்காரு. நம்மளை திருப்திப்படும்படி கர்த்தர் செஞ்சிருக்காரு. அந்த தெய்வத்தை நீ மறக்கலாமா? ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஆண்டவரை தேடாமல் இருக்க முடியுமா? நல்லா நினச்சி பாருங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது இல்லையா? என்னெல்லாம் சின்ன சொல்லுவான், ஒரு 5 காசுக்கு செல்லாதவன், செல்லா காசுவன் அப்படிம்பாங்க. என்னென்னா இல்லையா? செல்லா காசு. இன்னைக்கு செல்லுற காசு தான் வச்சிருக்கார். அநேகருக்கு ஆசீர்வாதமே கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம நினச்சி பாருங்க, அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம எப்படி மறக்க முடியும்? ஏதோ 1-2 சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், அதை நினச்சி நம்ம ஆண்டவர் முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் கண்ணில் கையிலெல்லாம் சொல்கிறோம் இல்லை? எல்லாம் கடந்து வர பண்ணினார. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ தோல்வி, எவ்வளவு இழப்புகள், அவைகளெல்லாம் கடந்து வர பண்ணினார். தேவன் எனக்கு நிலையான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் தேவன் நினைக்கிற அளவுக்கு, என் தெய்வத்தை நினைக்கிற அளவுக்கு என்னை தேவன் உயர்த்தியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு உண்டானவைகளெல்லாம் கர்த்தர் பெருக பண்ணினார், விருத்தி அடைய பண்ணினார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, நல்ல வசனம். மறுபடியும் 13 வாசிப்போம். உன் ஆடு மாடுகள் திரட்சியாக்கி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்க போகுது. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. உனக்கு உண்டானவைகளெல்லாம் தேவன் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுக்குள்ளதெல்லாம் கர்த்தர் திரட்சியாக்கி அது பலனடைய செய்வார். எதுவுமே சோடையா இருக்கும். உங்க பிள்ளைகள் சோடையா இருக்க மாட்டாங்க இல்லையா? உங்க பிள்ளைகள் திரட்சி உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் பலனற்று இருக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகள் பலனா இருப்பாங்க. அவன் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும். அவன் சந்ததி, எவன் சந்ததி? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும். அவன் சோடையா இருக்க மாட்டான்.
அவங்க பிள்ளைகள் இங்கே பலத்திருப்பார்கள், பலனாக இருப்பார்கள், பலசாலியாக இருப்பார்கள், ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, நம்ம கர்த்தரை மறக்காமல் அவருக்கு நன்றி செலுத்தும் போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் திரட்சி உள்ள பிள்ளைகளாக, பலனுள்ள பிள்ளைகளாய் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பலனுள்ள பிள்ளைகளாய் மாற்றினதுக்காக நாம் அவரை மறக்காதபடி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்களுக்கு உண்டானவில் எல்லாம் கர்த்தர் பெருக பண்ணினார். கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது உபாகமம் 8:14 வாசிப்போம். 8:14. உன் இருதயம் மேட்டின்மை அடையாமலும் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து புறப்பட பண்ண போதும். 4வது, உன் அடிமைத்தனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றினார். கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவன் அடிமைத்தனத்தை மாற்றினார். அடிமைத்தனம், பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம், சாபத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம், கடன் பிரச்சனையில் அடிமைப்பட்டு கிடந்தோம். நம்முடைய பிரயாசம், நம்முடைய வருமானம் எல்லாம் வட்டிக்கே போயிடுச்சு. கடனுக்கு நாம் அடிமைப்பட்டு இருந்தோம். நிறைய காரியத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம். நாம் வெளியே வர முடியாத இடத்துல நம்ம இருந்தோம். படுகுழியில் கிடந்தோம் இல்லையா? படுகுழியில் கிடந்தோம். நாளத்தில் இருந்து நம்மை நோக்கி கூப்பிடுறான். சங்கீதம் தாவீது, நாளத்தில் நம்மை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரே, நான் நெருக்கத்திலிருந்து உண்மை நோக்கி நான் கூப்பிடுறேன். என் சத்தத்தை கேட்டு என் தெய்வம் என்னை விசாலமான இடத்தை கொண்டு வந்தார். கர்த்தமயம் உண்டாவது. ஐயா, நான் நெருக்கத்தில் இருந்து, ஆழத்தில் இருந்து வெளியே வர முடியாத இடம் ஆழம். யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் என்னை தூக்கி விட முடியாது, நானும் வர முடியாது, எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து என் ஆண்டவராய இயேசு என்னை தூக்கி வெளியே கொண்டு வந்தார். கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்னை மாற்றினார். யாருக்கு அடிமை கிடையாது. அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அங்கீகரிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப 4வது, நம்முடைய அடிமைத்தனம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். நம்ம எதிலெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தோமோ, எதிலெல்லாம் நம்ம வெளியே வர முடியாமல் இருந்தோமோ, அதில் இருந்து அவர் நம்மளை வெளியே கொண்டு வந்தார், நம்மளை தூக்கி எடுத்தார். நீ என்ன செஞ்சிடாத, ஆமாம், எல்லாம் என் பலத்தில், என் உழைப்பில் செஞ்சேன் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. ஆமாம், நான் பிரயாசப்பட்டு தான் வெளியே வந்தேன் அப்படின்னு உன் இருதயம் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், மேட்டின்மை அடையக்கூடாது. கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் மேட்டின்மை என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா. மேட்டின்மை, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் எனக்கு எல்லாம் செஞ்சிட்டார், அடிமைத்தனத்தில் வெளியே வந்துட்டேன், நான் திருப்தியாக இருக்கிறேன், என் வேலை முடிஞ்சது, என் காரியம் முடிஞ்சது. நம்ம மாட்பு என்ன செய்யக்கூடாது, கொள்ளக்கூடாது. நம்முடைய இருதயம் மேட்டின்மை அடையவே கூடாது. தேவன் நம்மளை உயர்த்த நம்ம கர்த்தருக்காக தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். தேவன் அவரை உயர்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அவர் எப்படி தாழ்மைப்பட்டார் அப்படின்னா, மரண பரியந்தம் கடைசி வரைக்கும் தம்மை தாழ்த்தினார். தேவன் நம்மளை உயர்த்த நமக்கு தாழ்மை வரணும். கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை நமக்கு தேவை. நம்முடைய இருதயம் மேட்டியும் அடைஞ்சிடக்கூடாது. தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனால மேட்டியம் அடைஞ்சிடக்கூடாது. நம்ம தாழ்த்தணும். தாழ்மைப்பட கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப 4வது, எல்லா அடிமைத்தனத்தில் இருந்து அவர் என்னை மீட்டு கொண்டு வந்ததனால, யாரும் செய்ய முடியாததை
யாரும் உதவி செய்ய முடியாததை அவர் செய்து என்னை உயர்த்தினபடினால நான் என்ன செய்யணும்? அவரை மறக்காதபடி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஐந்தாவது காரியம். ஐந்தாவது அந்த 15 வசனம் வாசிங்க. 15 வசனம். பின் நாட்களில் 15 உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்வாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். அதாவது பெரிய வனாந்தரம், அந்த வசனம் அப்படித்தான் இருக்கு. அதாவது தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய, எப்பா அவ்வளோ வறட்சி. கிராமத்தில் எங்கள் ஊரில் உண்டு, வெடிப்பு இருக்கும். அந்த வெடிப்பு, அந்த களிமண் தர கரிசல் மண் வெடிப்பு இவ்வளோ தண்டியில் இருக்கும். உள்ள பாம்புலாம் உள்ளே இருக்கும். வெடிப்பு நம்ம காலை உள்ள போய் அந்த வெடிப்பில் ஸ்பீடாக போனோம்னா வெடிப்பு அப்படியே டைனமோ ரவுண்டாக டைமண்ட் மாதிரிலாம் வெடிச்சிருக்கும். நம்ம செருப்பு காலம் செருப்பை சிலையில் உள்ளே போய் மாட்டிக்கிடும், அதை மேலே எடுக்கணும். அப்படி அந்த வெடிப்பு ஏன் அப்படி இருக்குன்னா, தண்ணியே இல்லாமல் வறண்டுட்டு அப்படின்னா வெடிப்பு பெரிய பெரிய வெடிப்பாக இருக்கும். கிராமங்களில் அந்த போய் பார்க்கலாம், தண்ணி மழை இல்லாத இடங்களை போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட வனாந்தரத்தில் அதாவது உன்னை அழைத்து வந்தவர் உனக்காக. கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. இந்த வசனம் உனக்காக பாறையான, எதுவும் கொடுக்க முடியாத பாறையான கண்மலையில் இருந்து உனக்கு தண்ணீரை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஹல்லேலூயா. பாறையான கண்மலை, உனக்கு அதில் எந்த நன்மையும் வராது. பாறை கடினமாக இருக்கும், எவ்வளவு அடித்தாலும் எசையாது, அப்படியே இருக்கும் பாறை. ஆமாம், எசைந்து கொடுக்காது. ஆனால் தேவன், உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன், எதுவும் கொடுக்காத கிடைக்காத இடத்துல இருந்து உனக்கு தண்ணீரை தருவார். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் பண்ணுறவங்களுக்கு புரியுதா? ஈஸியாக தான் இருக்கும். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ஆமாம், அந்த பாறையில் எதுவுமே வராது, கற்பாறையில் எதுவுமே வராது, கண்மலையில் எதுவும் வராது. ஆனால் தேவன் சொன்னால் வரும். கத்மயம் உண்டாலையா. உனக்கு இசையாத கடினமாக இருக்கிற இடத்துல இருந்து தேவன் உங்களுக்கு நன்மைகளை புறப்பட பண்ணுகிற நல்ல தெய்வம். கத்மயம் உண்டாவதாலையா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் மறக்காமல் அவரைக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். கத்மயம் உண்டாலையா. அது மிகவும் பயங்கரமான, தண்ணீர் இல்லாத வறட்சியமான பயங்கரமான பெரிய வனாந்தரம். ஒன்றும் கிடையாது, அங்கே ஒரு செடி கிடி ஒன்றும் கிடையாது. பெரிய வனாந்தரம், பாறை கண்மலை. அதில் இருந்து அழைத்து கொண்டு வந்த, உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை ரட்சித்த தேவன் தண்ணீரை கொண்டு வந்தார். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நம்ம அனுகூலமான ஒரு இடத்தை பார்க்குறோம், ஆனால் கடினமான இடமா இருந்தாலும் கர்த்தர் சொன்னால் அது உங்களுக்கு இசைந்து கொடுக்கும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய வனாந்தரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பெரிய வனாந்தரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாறையாக கண்மலையாக இருந்தாலும் சரி, தேவன் அதில் இருந்து உங்களுக்கு தண்ணீரை தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்சிக்கிற இடத்துலேருந்து பச்சனமும், அந்த வசனம் எப்படி தம்பி? பெல்லவான இடத்துல இருந்து மதுரமும் வரும். ஆமாம், கிதியோன் போடுற இல்லையா? ஆமாம், பட்சிக்கிறவன்.
பட்சிக்கிறவன், உன்னை காயப்படுத்துகிறவன், உன்னை காயப்படுத்துகிறவனாக இருந்தாலும் அதுலேருந்து உனக்கு பட்சம், உனக்கு அனுகூலமான நன்மையை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்களை காயப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், உங்களை வேதனைப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், தேவன் நினைத்தால் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மை வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆள் பட்சிக்கிற ஆளாச்சே, இந்த ஆள் எதுக்கு எடுத்தாலும் காயப்படுத்துவார, இவர் வேதனைப்படுத்தக்கூடிய ஆள், நம்முடைய பார்வைக்கு வேதனைப்படுத்தக்கூடிய ஆள். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அப்படி அல்ல. வேதனைப்படுத்தக்கூடிய ஆளையே உங்களுக்கு நன்மையாய் மாற பண்ணுவார், உங்களுக்கு அனுகூலமாய் மாற பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கற்பாறையில் இருந்து, பாறையான கண்மலையில் இருந்து ஆண்டவர் அழைத்த ஜனங்களுக்கு அவர் தண்ணீரை, தாகம் தீர்க்க தண்ணீரை அவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் மறக்காம என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம யாத்திராகமம் 17:6 வாசிக்கிறோம். சரி, 6வது காரியம், 6வது அந்த 8:16 வாசிப்போம். 8:16. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தோருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமல். அப்போது 6வது காரியம் எப்படின்னா, நீ அறியாத மன்னாவினாலே ஒன்றுமில்லாத இடத்துல வனாந்தரத்தில் உன்னை போஷித்தான். வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத இடத்துல நீ அறியாத ஒரு காரியத்தை, உங்கள் அறிவு கெட்டாத ஒரு நன்மையை, காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீ எப்பவும் சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது, இதுதான் எங்கே கிடைக்குமே, இதுதான் அங்கே கிடைக்குமே, இங்கே கிடைக்கும், அப்படி கிடையாது. தேவன் உங்களுக்கு செய்கிறது எப்படி தெரியுமா? நீங்கள் அறியாத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை உனக்கு தருவேன். எல்லாரும் கரங்களை வைத்தால் சொல்லலாம். ஹல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிட்டா போதும். கூப்பிடணும், ஸ்டேஜெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா? அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவருக்கு எல்லாம் தெரியும். கூப்பிடணும், தெரியும், நாம செய்ய கூப்பிடணும். கூப்பிட்டோம்னா நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை நீ செய்வார், உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை இப்படி பார்க்கலாம். எனக்கு எட்டாது, எட்டுறது தான் நம்ம பிரயாசப்படுவோம். எட்டாத காரியத்தை விட்டுருவோம் இல்லையா? இது நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. இது எட்டாது, என் அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம். கண்ணால் பார்க்குறோம், இது எட்டாது எனக்கு. இது ஏணி வச்சாலும் எட்டாது. இது எட்டாத காரியம். கிடைச்சா நல்லா இருக்கும், ஆனால் கிடைக்காது. இது எட்டாத காரியம். ஆனால் ஆண்டு என்ன சொல்ல தெரியுமா? உனக்கு எட்டாத காரியத்தை நான் உனக்கு தருவேன். கர்த்தர் ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது உங்கள் அறிவுக்கு எட்டாத காரியத்தை, என்னால் இது முடியாது, இது எனக்கு நடக்காது என்று சொல்லுவோமே, இது எனக்கு நடக்காது, இது என் வாழ்க்கையில் நடக்காது, இது ஏணி வச்சாலும் எனக்கு எட்டாது, இப்படி முடிவுக்கு நம்ம வந்துடுமே, முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் தேவன் அதை தான் தருவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்க அறிவுக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அறியாத மன்னாவினாலே இதுவரைக்கும் ஜனங்கள் பார்க்கவே இல்லை, அந்த சாப்பாட்டை பார்க்கவே இல்லை. தேவன் அறியாத காரியம், தேவன் ஜனங்கள் அறியாத காரியம் தேவன் பரத்தில் இருந்து கொடுத்தார். தேவன் கொடுக்கிற எல்லாமே நமக்கு அறிவு கிட்டாத காரியம்தான், அது பெஸ்ட்டாக இருக்கும்.
கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி என் வாழ்க்கையில் நடந்தது என்று ஆச்சரியப்படத்தக்கதாக நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. எட்டாது நம்ம விட்டுருவோம். இது எனக்கு எட்டாது, இது எனக்கு செட் ஆகாது, இது எனக்கு எட்டாது, இதை நினைச்ச பிரயோஜனம் இல்லை. நம்ம எது எட்டாதுன்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வாரமோ தேவன் அதை உங்களுக்கு தருவார். மனசுக்குள்ள அது என்ன இருக்கும் இல்லையா, உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை தேவன் அறிவார். சில பிள்ளைகள் தகப்பன்ட்ட கேட்கட்டாலும் பிள்ளைகளுடைய விருப்பம் தகப்பனுக்கு தாய் தகப்பனுக்கு தெரியும், அதை நிறைவேற்றுவாங்க. கடன் பட்டாவது செஞ்சிருவாங்க பிள்ளைகளுக்கு. அப்படி நாம செய்யும் பொழுது நம்ம விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை, உங்க அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். எப்படி நடந்ததுன்னே தெரியாது, உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். 7வது கடைசியாக உபாகம் 8 அந்த 18 வாசிப்போம். 18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுப்பார். 3வது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு போதுமான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த உலகத்தில், அந்த பூமியில் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு, வேலை செய்வதற்கு போதுமான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நமக்கு பலன் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் இல்லையா? நமக்கு பலன் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். அது எப்படியா? ஐஸ்வர்யத்தை, ஆமாம், ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான, ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த 17 வாசிங்க. 17 வசனம். 17. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க. அப்போ அதுக்கு சொல்ற, இந்த ஐஸ்வர்யம், இந்த சம்பாத்தியம், இந்த வீடு, இந்த காரு, இந்த பங்களா, இந்த சர்ச்சு, இந்த ஊழியம், இவ்வளோ ஆட்கள், இது எல்லாம் என்னுடைய சாமர்த்தியம்னு, என்னுடைய கையின் பலன் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லிடக்கூடாது. கத்மயம் உண்டாலையா. நம்ம தான் பிரயாசப்படுறோம், நம்ம தான் வேலை செய்கிறோம். ஆனால் அந்த வேலை செய்ய போதுமான பலனை அவர் தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எத்தனை நாள் வேலை செய்ய முடியாமல் வீட்டில் வந்துருக்குறோம் இல்லையா? பலகீனப்பட்டு வேலைக்கு போக முடியாமல் நினச்சி பாருங்க. அது சொல்ல, இந்த வீட்டை கேட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கேட்டேன், நான் அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணினேன். அதை சொல்லவே கூட. இந்த வீட்டை கட்டுவதற்கு, சம்பாத்தியம் பண்ணுவதற்கு போதுமான பலனை என் தெய்வம் எனக்கு தந்தார். அல்லேலூயா. அவர் எனக்கு இந்த பலனை தரலை, இந்த கிருபையை தரலை அப்படின்னா இந்த ஊழியத்தை கட்ட முடியாது. கர்த்தர் மகிமை உண்டு. அல்லேலூயா. நான் சொல்லலாம், நான் எத்தனை நாள் உபவாசம் இருந்தேன், எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் என் தெய்வம் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் எதை செய்தாலும், நான் எதை சம்பாத்தியம் பண்ணாலும் அதற்கேற்ற பலனையும் கிருபைகளையும் ஞானத்தையும் அறிவையும் என் தெய்வம் ஆண்டவராக இயேசு எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டு. அல்லேலூயா. இது என்னுடைய சாமர்த்தியம், இது என்னுடைய சாமர்த்தியம். நான் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது. நான் இல்லைன்னா இந்த குடும்பம் ரன் ஆகாது. நான் இல்லைன்னா இது ஒன்றுமே ஆகிருக்காது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் பிரயாசப்பட்டேன், பிரயாசப்படுவதற்கு போதுமான பலனை என் தேவன் எனக்கு தந்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குண்டான
பலனையும் கிருபைகளையும் அவர் உங்களுக்கு தந்தபடினால அவரை மறக்காதபடிக்கு அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கத்மயம் உண்டாவதாக. சொல்லலோய்யா, அலையலோய்யா. இப்போ 7 காரியங்களை பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறக்காமல் அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணும். எல்லாரும் இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மையமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவர். ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மை செய்த தேவனை நாம் மறக்கக்கூடாது. நன்மை செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். தேவன் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சார். எனக்கு நல்ல தேசத்தை எனக்கு தந்தார். நான் திருப்தியாக இருப்பதற்கு என் தேவன் செய்த நன்மைகள் எல்லாவற்றும் திருப்தியாக இருக்க, வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நல்ல வீடுகளை கட்டி அதிலே குடியிருக்க பண்ணினார். தேவன் என் வாழ்க்கையை வீடாகி என் குடும்பத்தை தேவன் கட்டினார். நிலையில்லாத என் வாழ்க்கையை ஒரு நிலையான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்தார். நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். என் குடும்ப வாழ்க்கையின் தேவன் கட்டினார். ஆண்டவர் குடும்பத்தை கட்டுகிறவர். கர்த்தர் குடும்பத்தை கட்டுகிறவர். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். 3வது, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பெருக பண்ணுகிறவர். அவர் ஆசீர்வதிக்கிறவர். 4வது, எல்லா அடிமத்தனங்களையும் அவர் மாற்றுகிறவர். அடிமத்தனத்திலிருந்து தேவன் நம்மளை விடுவித்தவர். அவரை மறக்காதபடி நாம் அவருக்கு நன்றி சொல்லணும். 5வதாக, கண்மலை பாறையில் இருந்து அவர் எனக்காக தண்ணீரை புறப்பட பண்ணினார். என் தேவன் எனக்காக எதையும் செய்ய முடியும். எல்லாரும் எளிமை இருப்போமா? எல்லாரும் எளிமை நின்று நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனை மையமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். என் தேவன் என்னை அழைத்தபடினால, என் தேவன் என்னை அழைத்திருக்கிறபடினால, எவ்வளோ பெரிய வனாந்தரமாக இருந்தாலும், கற்பாறையாக இருந்தாலும், கண்மலையாக இருந்தாலும், அதில் இருந்து எனக்கு தண்ணீரை தர முடியும். அவர் எனக்காக. ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். உனக்காக என்று வேதம் சொல்கிறது. உன்னை அழைத்தவர் உனக்காக, உங்களுக்காக பாறையான கண்மலை இல்லைன்னு சொல்லுவோம். கரங்களை உயர்த்து. உங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த வசனம் அவ்வளவு அழகாக சொல்ல. எனக்காக, எனக்காக பாறையாக இருந்தாலும் கண்மலையாக இருந்தாலும் அதில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். எனக்காக, எனக்காக எந்த இடமாக இருந்தாலும் என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும். எனக்காக செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? எனக்காக செய்வார். எனக்காக, என் தெய்வம் எனக்காக செய்வார். அவங்க முகத்தை பார்த்து இவங்க முகத்தை பார்த்து எனக்காக செய்வார். எல்லாம் உரிமை கொண்டாடுவோமா? என்னை அழைத்த தேவன், என்னை ரட்சித்த தேவன், என்னை அபிஷேகம் பண்ணின தேவன் எனக்காக செய்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். எனக்காக என் தேவன் கிரியை செய்வார். எனக்காக அவர் செய்வார். உனக்காக வேதம் சொல்லுகிறது. உன்னை அழைத்தவரும் உனக்காக இந்த பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். உங்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்க தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்க தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ
தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் கழித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே விண்ணில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே வா. கண்மலையை பிளந்து வானத்திலே கர்த்தாவே உம் ஜனங்கள் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வானத்திலே கர்த்தாவே உம் ஜனங்கள் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியோ என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களில் என்னை நீரப்போ, ஆவியின் வரங்களில் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியோ ஆவியின் வரங்களில் என்னை நீரப்போ, ஆவியின் வரங்களில் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஜீவநதி. ஆண்டவரே மத்தியிருக்கிறார். என்னை அழைத்த தேவன் எனக்காக ஏதோ கிடைக்காத இடமா இருந்தாலும் தேவன் கிடைக்க பண்ணுவார். எவ்வளோ பெரிய வனாந்தரமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாறையா இருந்தாலும் சரி, என்னை அழைத்த தேவன், என் மேல் அன்பு வைத்திருக்கிற தேவன், என்னை நேசிக்கிற தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாரும் கரங்கள் வைத்து மறுபடி எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காக செய்வார். அவங்கள பார்த்தல்ல, இவங்கள பார்த்தல்ல, என் குடும்பத்தை பார்த்தல்ல, என் பேக்ரவுண்டை பார்த்தல்ல, எனக்காக செய்வார். எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு நிமிடம் உற்சாகமா எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்காக பரிந்து பேசுவார். எனக்காக நியாயம் செய்வார். கிடைக்காத இடமாயிருந்தாலும் என் தேவன் எனக்கு வாய்க்க பண்ணுவார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நான் அறியாத காரியத்தை என் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்வார். என் அறிவு கெட்டாத காரியத்தை, நான் கிரகிக்க முடியாத காரியத்தை என் ஆண்டவர் எனக்கு செய்வார். என் பிள்ளைகளுக்கு செய்வார். நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. இந்த முதல் வாரம் 12வது மாதத்தினுடைய முதல் வாரம் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். அவங்க அறிவு கெட்டாத காரியத்தை, கிரகிக்க முடியாத காரியத்தை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தாவே துதிக்கிறோம். எல்லாவற்றையும் அனுகூலம் பண்ணி கொடுக்கிறவர். வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்ப்பமா இருக்கிற பிள்ளைகளுக்காக, நல்ல சுக பிரசவத்துக்காக ஆசீர்வதிங்க. நல்ல வேலைக்காக, வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் தொடரட்டும். எல்லா வியாதி பலகீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கஷ்டங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். இது ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணும்படியான பெரிய காரியத்தை, ஒவ்வொரு நாளும் மறக்காதபடி ஸ்தோத்திரம் பண்ணும்படியான பெரிய காரியத்தை ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். தரித்திரங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாருடைய வாழ்க்கையில நீர் மகிமைப்படும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்தவர்கள் நாம் வரிசையாக நிற்போம்.